Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா permeabilityல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். In a tube well of 20 cm diameter, an artesian aquifer penetrates fully for 30 meter thickness. Calculate the permeability of the aquifer if a steady discharge of 40 liters per second is obtained from the well under a drawdown of 4 meter at the well face. Take radius of influence as 245 meter. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்விஃபரோட திக்னஸ் பி வந்து 30 மீட்டர், ட்ரா டவுன் வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியூப் வெல்லோட டயமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து 20/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 10/100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.1 மீட்டர் கிடைக்கும். அடுத்தது ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 245 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெடி டிஸ்சார்ஜ் வந்து 40 லிட்டர்ஸ் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 40/1000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.04 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் த அக்விஃபர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கே வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. அக்விஃபரோட பெர்மியபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு K is equal to Q by 2.72 BH minus H log 10 capital R by small r. ஸோ ட்ராடவுன்ன்றது வந்து என்ன எஸ் நம்ம டினோட் பண்ணுவோம். எஸ்ன்னா என்னென்னா இந்த ஹெச் மைனஸ் ஹெச் இருக்கா, இதுதான் உங்களுக்கு எஸ் வந்து 4 மீட்டர் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹெச் மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக 4 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து எல்லாமே எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q வந்து 40 liters per second. ஸோ இது வந்து மீட்டர் கியூப் per செகண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 0.04 2.72. B வந்து 30, H minus H வந்து 4 log 10 245. 245ன்றது என்னது ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஆர்ன்றது என்னென்னா உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் த வெல். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் பெர் செகண்டில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பெர்மியபிலிட்டி வந்து மீட்டர் பெர் டேயில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்சர் வந்து 24 × 60 × 60 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கே வந்து 36 மீட்டர் பெர் டேயில் உங்களுக்கு கிடைக்கும். That's all. Thank you for watching.